ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தீனா. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு மேலும் மேலும் வர ஆதரவுகளால் தான் நான் வீடியோஸ் போட முடியும். அதனால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். இன்றைக்கி என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. பேங்க்கில் பணம் போட்டால் தான் வடக்கன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வடநாட்டிலேருந்து எல்லாம் ஆன்லைன் மூலமா லிங்க் மூலமா எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பெரும்பாலான இப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ போடுற பணங்களுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, வெக்கமல்ல? இல்ல நம்ம வாங்கிமா கேட்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போடுற பணங்களும் நிறைய சிக்கல் ஏற்படுது. சென்னை சைபர் கிரைம் டிஜிபியும் இதுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் பல கோடி மக்கள் தங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேங்க்கில் நிறைய மோசடிகள் நடக்கிறதுனால இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு மாறிட்டாங்க, அஞ்சலகத்துறைக்கு. அங்கே இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது மூலிமா அந்த பேரில் வங்கி மாதிரி அதில் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். எல்லா பணங்களும் சேர்த்து வைக்கிற அந்த பேங்க்கில் போட்டால் பணம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல சின்ன அன்றாடம் கூலிகள் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே பணத்தை போஸ்ட் ஆஃபீஸை நம்பி போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதையும் இப்போ அதையும் விட்டு வைக்காத அந்த சைபர் கொள்ளையர்கள், ஆன்லைன் கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கும் இப்போ டார்கெட் வச்சுட்டாங்க. இந்த இந்தியன் போஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புறது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு, நீங்கள் இதில் இருக்க உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே காசை போஸ்ட் ஆஃபீஸில் தான் இது பண்ணாமல் இருந்தது. பேங்க்கில் தான் இது எல்லா இடத்துலையும் தெரியாமல் பணங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இதை வேலையை ஆரம்பித்தாங்க. இந்த வடநாட்டு கொள்ளையர்கள், ஆன்லைன் மூலமா வடநாட்டு நைஜீரியன் கொள்ளையர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அதிகப்படியாக இந்த ஆன்லைன் மூலமா மக்களை, அதாவது பாமர மக்களை ஏமாற்றி காசு எடுக்கிறாங்க. உங்களுக்கு வர ஓடிபி நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தும் சரி, பேங்க்கில் இருந்தும் சரி, இந்த உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கு சொல்லுங்கள், உங்கள் லிங்க், உங்களோட அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. டேரெக்டாக பேங்க்குக்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸுக்கோ நேராக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை என்கொயரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போங்க. தெரியாத நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி நிறைய அந்த ஃபேக் ஐடிஸ் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு மெசேஜ் வரும். அதில் ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், பர்சனல் டீட்டெயில்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ், இது ரெண்டே நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனுக்கு ஓடிபி வரும். நீங்கள் உடனே பண்ணுங்கள், என்ட்ரி ஒரு ஓடிபின்னோடனே நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் கடான குறைய ஆரம்பிச்சிடுது. அதனால் இனி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டிஜிபி, சைபர் கிரைம் டிஜிபி அவர்கள் எச்சரிக்கை இருக்கார். மக்கள் இனியாவது விழிப்புணர்ச்சியோட வர அந்த லிங்க்குகளை அனாவசியமாக கிளிக் பண்ணி உங்களை பணத்தை இழக்காதீங்க அப்படின்றது என்னோடய கருத்துக்கள். மறக்காமல் உங்களுக்கு இது போல் ஏதாவது மெசேஜ் நீங்கள் அதை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க, லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே சைபர் கிரைமில் கூப்பிட்டு உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை விட்டீங்க தாமதப்படுத்த உங்களோட பணம் ஹேக் பண்ணி எடுக்கப்படும். உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி பணத்தை வித்ட்ரா பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் நாட்கள் கணக்கில் வெயிட் பண்ணணும். நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த அந்த பணத்தை இழக்கும் அபாயம் ஏற்படும். அதனால் நீங்கள் உஷாராகவே எல்லா பணத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. எக்காரணங்களும் உங்களுக்கு வர மெசேஜில், எஸ்எம்எஸில் வர, போஸ்டல் வர அந்த லிங்க்கை கூட நீங்கள் எக்காரணங்களும் கிளிக்கே பண்ணாதீங்க. எந்த ஒரு வங்கியிலையும் சரி, நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு யாரும் எந்த வங்கியிலேருந்தும் உங்களுக்கு வராது. அதே சமயம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி அந்த மாதிரி வரவே வராது. எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி உங்களுக்கு வரவே வராது. அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் சிறுக சேமித்து வைத்த பணத்தை பாதுகாத்து கொள்ளும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.